ரிஷபராசி அன்பர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடத்தில் நடக்க போகிற நல்ல விஷயங்கள் உங்களை ஜொலிக்க வைக்கும் என்பது மாற்று கருத்தல்ல. பொதுவாக ரிஷபராசி அப்படின்னாலே மற்ற அட்ராக்ஷன் பாயிண்ட் அப்படிம்போம். ஒரு இடத்துல அட்ராக்ட் பண்ணுறது, கவர்ந்தெழுப்பது, பேச்சாளாக, குணத்தாளாக, ஸ்கில்டாக விஷயத்தில் ஒரு வசீகரிக்கும் தன்மை கொண்ட ராசி இந்த ரிஷபராசி. எந்த இடத்துல இவங்க இருக்காங்களோ மற்றவங்கள ஈஸியாக அட்ராக்ட் பண்ணக்கூடிய அம்சம். உங்களுக்கு நடக்க போகிற ரொம்ப வருஷம் கழித்து நடக்க போகிற அற்புத பலன் பற்றி பேசுவோம். எங்களுக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு சிறப்பு பலனாக இருக்கும் பார்ப்பேன். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இந்த சேனல் அஸ்ட்ரோ சுபம் விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேள்விகள் சந்தேகம் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துட்டு பதில் கிடைக்கப்படும். முதல்ல ரொம்ப வருஷம் கழித்து இந்த ரிஷபராசிக்கிறேன்னா இந்த தமிழ் புத்தாண்டில் பொதுவாக ஏப்ரல் 15 சித்திரை 1 ஆரம்பிக்கும். சூரிய பகவான் உச்ச நிலையில் வருவார், ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான், 11ஆம் இடத்தில் சனி பகவான், 4ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் நிலையில் வரங்கிறாங்க. முக்கிய கிரகங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும். இது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம். அது சுக்கிரனோட வீட்டிலே தான் என்ன நடக்க போகுதுன்னா சுவாதி நட்சத்திரத்தில் தான் வருடம் ஆரம்பிக்குது. பார்ப்போம் என்னென்ன சிறப்பு பலன்னு. பொதுவாக ஃபஸ்ட் இந்த விஷயத்துக்கு பொருளாதார சார்ந்த விஷயங்கள்ங்க. பணம் சம்பந்தப்பட்டது, தன தானிய விருத்தி அப்படின்னு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை மற்றும் 10ஆம் இடத்தை குரு பகவான் சுப பார்வையாக பார்ப்பதால் வேலை செய்யும் இடத்தில் விருத்தி உண்டு. அங்கீகாரம் ஹோல்டெல்லாம் உங்கள் கையில் வந்து நிற்கும். அனைவரும் எதிரிகள் நண்பர்களாக வாய்ப்புண்டு. தொல்லை கொடுத்தவங்க ஒன்று விலகிடணும், இல்லை உங்கள்கிட்ட ஃப்ரெண்டாகிடணும். ஏன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் வரைகிற வாய்ப்புண்டு. அரசு வேலை கிடைக்க அனுகூலமான சூழ்நிலை உண்டு. அரசுக்கு நிகரான உத்தியோகமுடைய தொழிலில் விருத்தி அடைய வாய்ப்புண்டு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபாரின் சம்மந்தப்பட்டது ட்ரை பண்ணவங்க, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஜாபில் ஐடி துறையில் இருக்கிறவங்க சிறப்பாக வாய்ப்புண்டு. இதில் கட்டடம் சம்மந்தப்பட்டது அதில் நிறைய பேர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எல்என்டி போன்ற நிறைய நிறுவனங்கள், வண்டி வாகனம் சார்ந்த நிறுவனங்கள் தொழிலில் சூப்பராக அமையப்போகுது. ஆக மொத்தம் உங்களுக்கு அடுத்த படிநிலைக்கு விருத்தியாக வந்தாச்சு. இப்போ தொழில் நல்லாயிருக்கும். அடுத்து குறிப்பாக பார்த்திங்கன்னா கடன் அடையிற வாய்ப்புங்க. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கடன் பற்றா நெஞ்சம் போல் கலைஞான் இலங்கை வேந்தன் சொல்கிறது அந்த ரிஷபராசிக்கு தான் இருந்தது. இந்த ரிஷபராசிக்கு பொது பலன் எத்தனையோ வந்தாலும் ஒரு சில பொது பலன் சொல்லுவோம். இது கவனமாக இருந்துக்கங்க. கடன், தேவையற்ற கடன் வாங்கக்கூடாத ராசி ஃபஸ்ட்டு. 2வது இந்த ராசிக்கு என்னென்னா வயிறை பட்டினி போடக்கூடாது. ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியது. பேச்சால் ஆதாயம், பேச்சே தான் முதலீடு. அப்போ இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை எவ்வளோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் பேசி காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. பேசி பாருங்கள். பேச காசு. இப்போ ஒருத்தங்க கரைத்தால் கல்லும் கரையும் சொல்கிறது உங்களுக்கு தான் ஈஸியாக இருக்கும். போய் பேசி பார்க்க வேண்டியது. எந்த பூர்வீக ரீதியான சொத்துக்கள் உறுதியாக கிடைக்க வாய்ப்புண்டு. அதை மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சியில் வழக்கில் வெற்றி அடைய வாய்ப்புண்டு. வம்பு வழக்குகள் இருக்குங்க, காம்ப்ரமைஸ் ஆகுமா, இந்த மாதிரி இது ஒரு சிலருக்கு பொருந்தும். எல்லாத்துக்கும் வம்பு பூர்வீகம் சம்மந்தப்பட்டதில் உண்டு. இப்போ இது பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். திருமண யோகம் எங்களுக்கு குரு பார்வை இல்லையா சார், எங்கள் ராசிக்கும் இல்லை, எங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலும் இல்லை, என்ன பண்ணுறது? பொதுவாக குரு பலன் பார்க்கும் பொழுது சந்திரன் ரீதியாக பார்க்கும் முறைன்னு ஒன்று, ஜாதகத்தில் இருக்கிற சுக்கிரன் மற்றும் செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கான்னு பார்க்குறது இந்த ஒரு மெத்தடு. லக்ன அம்சத்துக்கு 7ஆம் அதிபதி தொடர்பு இருக்கான்னு பார்க்குற அம்சம் உண்டு. அப்போ உங்கள் ராசிக்கு குரு 7க்கோ ராசிக்கோ குரு பார்வை இல்லைன்னு குரு பலன் இல்லைன்னு நினச்சிக்க வேண்டாம். அதையும் தாண்டி இறைவனே பார்த்து என்ன கொடுக்குறான்னா அக்டோபர் to டிசம்பர் வரைக்கும் குரு அதிசாரத்தில் சென்று 3ஆம் இடத்துக்கு சென்று 7ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ திருமணம் வரன்னு அந்த 4 மாதத்துக்குள்ளே நடக்க வாய்ப்புண்டு. அப்போ திருமணம் சம்மந்தம் ஃபிக்ஸாக வாய்ப்புண்டு. திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ கவலைப்பட தேவையில்லை. திடுதுப்புன்னு நடக்கும். அதான் இங்கே நேற்று பார்த்தோம், இன்றைக்கே முடிவார மாதிரி இருக்குது, அடுத்த மாதத்துக்குள்ளே கல்யாணம் வைக்கணும்னு வந்துட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படும். ஆக மொத்தம் திருமணத்தில் யோகங்கள் நிச்சயம் வாய்ப்புண்டு. திருமணம் சம்மந்தப்பட்டு ஓகே. இப்போ வேலையில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு இடமாற்றம் வந்துடும். சார் வேறு பக்கம் வருது, எடுத்துக்கலாமா? குடும்பங்கள் இந்த பக்கம் இருக்குது, நான் போயிட்டு வந்தால் நல்லா இருக்குமா? இது ஒன்று. இப்போ தான் பார்த்திங்கன்னா சார் வேலைக்கு போகிறதுக்கு வண்டி வாகனங்கள் வாங்க தோணும். வண்டி வாகனங்கள் வாங்கி அதன் மூலம் பயணங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. அது போகிறதுனால வண்டி பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பிராண்டாக இருக்கலாம், இல்லை மாருதி அந்த மாதிரி பிராண்டு சம்மந்தப்பட்டது. இந்த 2 பிராண்டு தான் வர வாய்ப்பு இருக்குது. பெரிய முதலீடுகள் வண்டி வாகனத்தில் செய்வதற்கு கூட சொத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு.
ஏன்னா வண்டி வாகனங்கள் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். உங்களுக்கு சொத்தின் மூலம் ஆதாயம் இருக்கும். நீங்கள் அந்த இடம் வீடெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்க்கும்போது வீட்டு அருகில் இப்போ கிராமமாக இருந்தால் ஆடு மாடு வளர்க்கும் வீட்டில் அருகில், வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஸ்கூலு, போஸ்ட் ஆஃபீஸு கொஞ்சம் அது அருகில். இதே டவுனாக இருந்தால் ஒரு பியூட்டி பார்லர், அதுக்கு பக்கம் பார்த்திங்கன்னா உணவு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, அப்புறம் ஒரு ஏடிஎம், இது அருகில். இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஸ் பண்ணுவாங்க அவங்க, பேங்க் மேனேஜர் பக்கத்தில். இது பக்கத்தில் வீடு இடம்லாம் சுத்தம் அமையும். இந்த மாதிரி இடத்துல அமைய வாய்ப்பு உண்டு. நீங்கள் அதை முயற்சி பண்ணுங்கள். இடம் சுத்தம் நல்லாயிருக்கும். பிஸ்னஸ்க்கு வருவோம். 10ஆம் அதிபதிக்கு குரு பார்வை சூப்பராக இருக்குது. 10ஆம் அதிபதி 11ல் இருக்கார். 9, 10 தர்மகர்மாதி யோகத்தில் இயற்கையாகவே பிறந்திருக்கீங்க. இப்போ 9, 10, 11 தொடர்பு தொழிலில் அபிரிதமான விருத்தி. குரு பார்வை கோடி புண்ணியமாக செயல்பட போகிறது. தொழில் நல்லா டெவலப் பண்ணலாம். இந்த நேரத்தில் நிறைய டவுட்டுகள் இப்போ தான் வரும். தொழில் பண்ணலான்னு ஐடியா வந்துடும், சாதகமான சூழ்நிலை வந்துடும். இப்போ என்ன வந்திருக்குன்னா, கூட்டா தனித்தா, உள்ளூரா வெளியூரா, ஆல்ரெடி செய்கிற தொழிலாக பொது தொழிலாக இப்படி நிற்கும். இதற்கு ஒரு நல்ல ஜோதிடர் ஆலோசனை பார்த்துட்டு ஒப்பீனியன் வாங்கிக்கிறது பெட்டர். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக இருக்க போகுது. இந்த நேரத்தில் கரெக்டாக உங்களை சேனலைஸ் பண்ணி கொடுத்து விட்டோன்னு வச்சுங்களேன், சூப்பராக போயிடுவீங்க. அடுத்தடுத்த படிநிலை போயிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு ஏன்னா இந்த 2.5 வருஷம் கொடி கட்டி பறந்துடும். இந்த வருடம் நல்லாயிருக்கு. ஏன் 2 வருஷம்? அதுக்கப்புறம் 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். அப்போ இது சாதகமாக இருக்கிறது. வேலையாட்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் போட்டு பண்ண விருத்தி அடைய வேண்டிய வாய்ப்புகள் உண்டு. அதை பார்ப்போம். இப்போ முக்கியமாக பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்து சொல்லியிருந்தால், பூர்வீகத்திலே பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி வந்துடும். சார், நாங்கள் பூர்வீகத்தை வச்சுக்கலாமா, இல்லை கொடுத்துடலாமா, இல்லை சொந்த பந்தத்தை கொடுத்துட்டு காசாக வாங்கிக்கிறதா, இல்லை நகையை வாங்கிட்டு இடத்த வேணாங்க, இந்த மாதிரிலாம் வரும். அதுக்கெல்லாம் ஜாதகம் என்ன சொல்லுது, உங்கள் தசாபுக்தி என்ன, கோச்சாரம் என்ன, அதை பார்த்து பண்ண வேண்டிய அம்சம் இருக்குது. பார்ப்போம். இப்போ அது கொஞ்சம் முக்கியமானது. தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. தாயோட உடல்நிலை தான் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து போகக்கூடிய அம்சம் உண்டு. உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்போ அவங்களுக்கு மூச்சு சம்மந்தப்பட்டது, இதயம் சம்மந்தப்பட்டது, இதை பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. தந்தைக்கு ஆஸ் யூஷுவல் என்ன போயிட்டுருக்கு அதே மாதிரி போகக்கூடிய அம்சம் உண்டு. அப்போ தந்தை சம்மந்தப்பட்டது நார்மல் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக உங்கள் ஜாதகத்துக்கு என்னென்னா, உங்கள் மனைவி, அதாவது ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவன், அவங்கள மாமியார் சம்மந்தப்பட்ட மாமியார் மருமகள் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கவனம். ஆணாக இருந்தால் மாமனார் மருமகன் ரிலேஷன்ஷிப் கவனம். கொஞ்சம் கருத்து வேறுபாடு வராது. இதை மட்டும் லைஃப் பார்ட்னர் பார்த்து சேனலைஸ் பண்ணி கொண்டு போயிடுறோம். ரைட். குலதெய்வம் அனுகிரகம் உண்டு. அது குறிப்பாக காவல் தெய்வ கோயிலுக்கு சென்று வர வாய்ப்புகள் உண்டு. காவல் தெய்வ கோயில் உங்களை அழைக்குதுன்னே சொல்லலாம். சென்று வாருங்கள். பரிகாரங்கள், இந்த திதி கொடுக்குறது எல்லாம் பெண்டிங் இருக்குது போல் இருக்குது நிறைய பேர்த்துக்கு. அதை முடிச்சிருங்க. பார்ப்போம். சரி, யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ரைட். இப்போ ஒரு சில பரிகாரங்கள், உடல்நிலையை பற்றியும் பேசுவோம். உடல்நிலை சம்மந்தப்பட்டது பார்க்கும்போது கொஞ்சம் நேரத்தில் அதிகமாக இனிப்பு, பால் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் சாப்பிட இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அப்போ தேவையான மட்டும் தான் சாப்பிட்ணும். இப்போ மைண்ட் ரீதியாகவே எப்போயுமே பால் ப்ராடக்ட்டு, நெய் சம்மந்தப்பட்டது, கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட அதிகமாக உணவுகள் நிறைய விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. நிறைய நாள் சாப்பிடாதெல்லாம் இப்போ நிறைய சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் விட்டுருவாங்க, ஏன்னா ஹாப்பியாக இருக்கிறனால. அப்போ இன்பச் சுற்றுலாக்கள் அடிக்கடி செல்ல வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது. மலை பிரதேசங்கள் செல்ல வாய்ப்புகள் உண்டு. அதுவும் சென்று வர சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது. நிறைய வயதானவங்களுக்கு உடல் உபாதைகள் தான் சரியாகும் கால சூழ்நிலை. நிறைய பேருக்கு இந்த மூட்டு பிரச்சனை, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், நாளில் சூரியன் போகும்போது நாளுங்க இதயம் குறிக்கணும். சூரியன்கிறது கண்ணை குறிக்கும். அப்போ கண் சம்மந்தப்பட்ட இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவு பெற இந்த வருடம் சரியான காலகட்டம். சரியாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு என்ன பரிகாரங்கள், என்ன செஞ்சுக்கிட்டா இந்த 80% ப்ளஸ்ஸு இன்னும் 100% மாத்திரக்கு என்ன அப்படின்னு பார்த்துருவோம். உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று என்னென்னா, அஷ்டலக்ஷ்மி கோயில் வழிபாடு. அஷ்டலட்சுமி கோயில் தரிசனங்கள் அடிக்கடி செய்ய உங்களுக்கு விருத்தியை கொடுத்துவிடும். ஃபஸ்ட்டு பலன் இது. ரெண்டாவது, குலதெய்வ கோயில் இருக்கும் காவல் தெய்வங்கள். ஒவ்வொரு குலதெய்வ பேர் வரும். கருப்பராயன், கன்னிமார், சப்தகன்னி, இந்த மாதிரி வரும். ஒரு குலதெய்வம் அடிப்பில். அப்போ குலதெய்வத்தில் இருக்கிற காவல் தெய்வ கோயிலுக்கு சென்று வாருங்கள். இன்றும் வளர்ச்சி வெற்றியான்னு சொல்லலாம். அப்போ மனதுக்கு பிடித்த சந்தோஷமான நிகழ்வுகள் வர வாய்ப்பு உண்டு. வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு அருகில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு, உங்கள் வீட்டு அருகில் இருக்கிற கோயிலுக்கு சிறு உதவி, பண ரீதியான உதவிகள் கொடுத்து, அந்த தளங்கள் போடுவதாக இருக்கலாம், இந்த ஓடுகள் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், நீர்நிலை அமைச்சு கொடுக்கறது, இது மாதிரி உங்களால் சக்திக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கங்க. இது உங்களுக்கு குலத்தையே காக்கும் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். ரைட். உங்களுக்கு ராசியான எண்களாக இந்த வருடம் இருக்க போகிறது 6, 5,
8 11ஆம் வீட்டில் இருக்குது, நல்ல ஸ்தானத்தில் இருக்குது. 11 வேலை செய்ய போகிறது. ஆக மொத்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.